நான் 10 ரூபாய் குறைக்கிறேன், நான் 3 ரூபாய் குறைக்கிறேன்றாங்க. ஏங்க, ஒண்ணு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க குறைக்கிறீங்க. இல்ல அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, உங்களால் குறைக்க முடியல. குறைக்கும் போது மட்டும் நீங்க தான், ஏத்தும் போதெல்லாம் அவங்க தான்னா இது யாரு நம்புவா? இதெல்லாம் வேற மாநிலங்களில் எடுபடலாம். ஆனா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பச்சோந்தித்தனம் என்றைக்கும் எடுபடாது. ஏன்னா நம்மளாம் கல்வி பெற்றவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள், ஓரளவுக்கு சிந்திக்க கூடியவர்கள். இதை நான் சொல்லி நீங்க கேட்டுக்க வேணாம், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. பாஜக எம்எல்ஏ ஒரே ஒருத்தர் இருக்காரு கேரளால, 90 வயசு. அவரை கேட்கிறாங்க, ஏங்க பாஜக கேரளாவில் இதற்கு மேல் மக்களிடம் ஈர்ப்பு இல்லை, சீட்டு பெற முடியவில்லை, வாக்கு பெற முடியவில்லை. அவர் என்ன சொல்றாரு, இங்கெல்லாம் 90% படித்தவர்கள் இருக்காங்க, எந்த கருத்தை சொன்னாலும் விவாதிக்கிறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நாங்க எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்கிறாரு. நாம சொன்னா அவங்க ஏதோ தவறா நம்ம சொல்லுவோம்னு வச்சுக்கோ, அவங்களே சொன்னாங்கன்னா அப்புறம் யாரு போய் போராடுவாங்க? இந்த அளவுல இருக்கிற அரசாங்கம் நான் எத்தனையோ குற்றச்சாட்டை வைக்கலாம். 25 எதிர்கட்சி தலைவர்கள் மீது ஐடி, இடி, சிபிஐ இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் தொடரப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில். 25 எதிர்கட்சி தலைவர்கள், 25 பேரும் அவங்க கட்சியை விட்டுட்டு போய் பாஜக இணைந்துட்டாங்க. இணைந்த பிறகு என்னாச்சு தெரியுமா? அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியா ஆவியாகி மாறி எங்கேயோ போய்விட்டது. ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல, ஒருத்தருடைய வரி பணம் கூட திருப்பி அரசாங்கத்துக்கு வரல, 1 ரூபா ஃபைன் போடல, 1 ரூபா டாக்ஸ் வாங்கல. 25 பேரும் எத்தனை குற்றச்சாட்டில், எத்தனை 100 கோடி குற்றச்சாட்டில் இருந்தாங்களோ, 1000 கோடி குற்றச்சாட்டில் மொத்தமாக இருந்தாங்களோ, அனைத்தும் அப்படியே ஆவியாகி போயிடுச்சு. ஏன்னா பாஜகவுடைய வாஷிங் மெஷின், லாண்டரி பண்ற மெஷின்ல போய் சேர்ந்தாங்க, வெள்ளையோட வெள்ளையாயிட்டாங்க. திடீர்னு 300 சீட் ஜெயிப்போம், 400 சீட் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்த கட்சி எல்லாம் அந்த அளவுக்கு உண்மையிலேயே நம்பிக்கையும் சக்தியும் இருந்தால் இன்னைக்கு செய்ய வேண்டிய, அச்சத்தில் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய மாட்டார்கள். என்ன செய்கிறார்கள்? டெல்லி முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள், ஜார்க்கண்ட் முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சிக்கு பல ஆயிரம் கோடி இன்கம் டாக்ஸ்ல நோட்டீஸ் கொடுக்கிறாங்க. வெற்றிகரம் சிறப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு தில்லோட இருக்கவங்க செய்யற செயலா இதெல்லாம்? பயத்தில் கைவிட்டு போயிருமோ என்று செய்யற செயல் தான் இதெல்லாம். இந்த தகவல் எல்லாம், குறிப்பாக இந்த தேர்தல் பத்திரம் தகவல் எல்லாம் வெளியே வந்த பிறகு தெளிவாக தெரிய வருது, எல்லா வகையிலும் பணத்துக்கு மட்டுமே ஒரு பேராசை பெற்று, அது மக்கள் பணமாக இருக்கட்டும், அது தப்பு செஞ்சவங்க பணமாக இருக்கட்டும், எந்த வகையிலெல்லாம் எங்கெல்லாம் பணத்தை சுரண்ட முடியும் என்று பணம் 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 பணம்னு மட்டுமே இலக்காக வைத்து 10 ஆண்டு ஆட்சி நடத்திருக்காங்க இந்த ஒன்றிய பாஜக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.